பில்கிஸ் பானு வழக்கு தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் குஜராத் மாநில பாஜக அரசு அரசியல் லாபங்களுக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பில்கிஸ் பானு வழக்கில் இறுதியில் நீதி நிலைநாட்டப்பட்டு இருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும் இரு வேளையில் நம்பிக்கை தரும் ஒலிக்கீற்றாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அமைந்திருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநில பாஜக அரசு உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் எடுத்துரைத்திருப்பது அரசியல் லாபங்களுக்காக நீதி வளைக்கப்பட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும், தங்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் உண்மைகளை மறைத்து நீதிமன்றத்தையே தவறாக வழிநடத்தி குற்றவாளிகளை விடுவிக்க பிரயத்தனம் செய்யும் பாஜக ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நீண்ட கால சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையிலும் வயது மூப்பு கருதியும் சட்டப்பூர்வமாக முன்விடுதலை செய்யும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவது அவர்களது இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி கிடைத்தது கண்டு கண்ணீர் மல்கினேன், என் குழந்தைகளை கட்டி அணைத்துக் கொண்டேன், ஒரு பெரிய மலையையே என் மேல் இருந்து அகற்றியது போன்ற உணர்வை பெறுகிறேன், இப்போது நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறேன் என சகோதரி பில்கிஸ் பானு அவர்கள் கூறியுள்ள வார்த்தைகள் அவர் பட்ட இன்னல்களை விவரிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், நீதி கேட்டு அவர் நடத்திய நெடும் பயணத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி எனவும், பாதிக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கத்தையும் போராடும் மன உறுதியையும் தருவதாகும் என்றும், அஞ்சாமலும் சலிப்பின்றியும் அவர் நடத்திய போராட்டம் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்றும், அவருக்கு துணையாக நின்ற மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.